ஜெஃப்ரி எப்ஸ்டைன். யாருங்க இவரு அப்படின்னு கேட்பீங்க. ஆளு அமெரிக்கக்காரர், ஃபைனான்சியர், ரொம்ப பெரிய பணக்காரர். அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல மாளிகை, நியூ மெக்சிகோ பகுதியில ஒரு பண்ணை, இப்படி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர் இவர். 2002 முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனை தனி விமானத்துல ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போனவர் இவர். நியூயார்க் மேகசின் இதழ மொத்தமா வாங்க முயற்சி செஞ்சவர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு $30 மில்லியன் டொனேஷனா கொடுத்தவர். ஸ்வீடன் நாட்டு அழகி மிஸ் ஸ்வீடன் கூட டேட்டிங் போறவர். எப்ஸ்டைன் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2008 எப்ஸ்டைன் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கினாரு. பாம் பீச் பகுதியில இருக்கக்கூடிய வீட்டுல எப்ஸ்டைன் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சதா ஒரு 14 வயசு பொண்ணு சொல்ல அது பரபரப்பாச்சு. எப்ஸ்டைன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ, பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியானவங்க கூட டச்ல இருந்ததால இந்த விவகாரம் அமெரிக்காவில பெரிய புயலை கிளப்புச்சு. கடுமையான சிறை தண்டனையில இருந்து தப்பினாரு எப்ஸ்டைன். 2019 எப்ஸ்டைன் கைது செய்யப்பட்டார். சிறைக்குள்ளேயே மர்மமான முறையில அவரு இறந்து போனார். அது தற்கொலை இல்ல, கொலை. எப்ஸ்டைனோட தொடர்புல இருந்த பெரிய புள்ளிகள் தங்களோட கதை வெளியில வராம இருக்க எப்ஸ்டைனை தீர்த்து கட்டிட்டாங்க அப்படிங்கிற தகவல் பரவுச்சு. இது இன்னும் அதிக பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எப்ஸ்டைன் தொடர்பான அவரோட வழக்கோட சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், புகைப்படங்கள் வெளியாச்சு. 300 ஜிகாபைட் அளவு இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இதுல ஆயிரக்கணக்கான இமெயில் தகவல்களும் அடக்கும். ஒரு பிறந்த நாள் குறிப்பு புத்தகத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பெயரும் இருந்துச்சு. இத ட்ரம்ப் இப்போ வரைக்கும் மறுத்துக்கிட்டு வராரு. சரி, எப்ஸ்டைன் தொடர்பான புது ஆவணங்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கு. இந்த எப்ஸ்டைன் பிரச்சனை ஏன் இவ்வளவு பரபரப்பு கிளப்புச்சு? அமெரிக்காவில் ஒரு ரகசிய உயர்மட்ட குழு சிறார்களை பாலியல் துன்புறுத்தல் செய்யறதா நம்பப்படுது. இந்த குழுவுக்கும் எப்ஸ்டைனுக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் நம்பப்படுது. எப்ஸ்டைன் இஸ்ரேல் அரசாங்கத்தோட ரகசிய ஏஜென்ட் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. அதிபர் ட்ரம்ப் மாதிரியானவங்க எப்ஸ்டைன் தொடர்பான ஆவணங்கள் மூலமா சிக்க வாய்ப்பு இருக்கிறதா பலர் நினைக்கிறாங்க. இந்த நிலையில எப்ஸ்டைனோட தொடர்பு இருக்கிறதா கருதப்படுற இன்னும் 10 லட்சம் ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தான் அதிர்ச்சியோட உச்சம். இந்த ஆவணங்கள் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை எப்ஸ்டைனோட ஆவணங்கள் வெளியானா என்ன நடக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. மறக்காம திங்க் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.